ஜூன் 2. இன்றைய புனிதர்கள் புனித மார்சிலினஸ் மற்றும் புனித பேதுரு. சமகாலத்தவர்களான இவர்கள் இருவரில் மார்சிலினஸ் அருட்தந்தையாக இருந்தார். பேதுரு தீய ஆவிகளை ஓட்டும் வல்லமை பெற்றவராக விளங்கினார். சிறை காவலராக இருந்த அதேமியூஸ் என்பது மகள் பவுலினாவை தீய ஆவி பிடித்திருந்தது. இதனால் அவர் கடுமையான துன்பங்களுக்கு உள்ளானார். அந்த குடும்பமே நிம்மதி இழந்து இருந்தது. எனவே அதேமியூஸ் தன்னுடைய மகளை பேதுருவிடம் கூட்டி வந்தார். பேதுருவும் தீய ஆவியை அப்பெண்ணிடமிருந்து விரட்டினார். இதனால் மனமகிழ்ந்த அதேமியூஸ் தன்னுடைய குடும்பம் மற்றும் பணியாளர்களுடன் மனமாறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். இச்செய்தி பேரரசன் டேக்லிஸை எட்டியது. உடனே அவன் இவர்கள் இருவரையும் கைது செய்ய ஆணை பிறப்பித்தான். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிபதி முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். நீதிபதி ரோமை தெய்வங்களை வணங்க இவர்களுக்கு உத்தரவிட்டார். ஆனால் இவர்கள் இருவருமே கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்துவிட்டனர். எனவே நீதிபதி இவர்கள் இருவரையும் தனித்தனி சிறையில் அடைக்க கட்டளை பிறப்பிட்டான். மார்சிலினஸை நிர்வாணமாக இருட்டு சிறையில் அடைத்தார்கள். எவ்வித வெளிச்சமும் இல்லை. அந்த அறை முழுவதும் உடைந்த கண்ணாடிகள் கொட்டப்பட்டிருந்தன. இரத்தம் வடிய வேதனையை அனுபவித்தார். உண்ண உணவோ குடிக்க தண்ணீரோ சரியாக கொடுக்கவில்லை. பேதுருவையும் துன்புறுத்தினார்கள். அவர்களது துயரத்தில் அங்கிருந்தவர்கள் மகிழ்ந்தார்கள். இருப்பினும் இருவரும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் சிறிதும் குறைவிடாமல் மகிழ்ச்சியோடு அங்கு இருந்தார்கள். நீதிபதி இரகசிய கட்டளை பிறப்பித்தார். அதன்படி மார்சிலினஸ் மற்றும் பேதுரு இருவரையும் கொலையாளிகள் நாய்க்ரா வனப்பகுதிக்கு இழுத்துச் சென்றார்கள். ஏறக்குறைய ரோமையிலிருந்து 3 மைல் தூரம் சென்ற பிறகு நின்றார்கள். அப்பகுதி பாறைகளும் முள்செடிகளும் நிறைந்த பகுதியாக இருந்தது. அந்த இடத்தில் தங்களுக்கான கல்லறையை தாங்களே வெட்ட வேண்டுமென்று இருவரையும் வீரர்கள் பணித்தார்கள். அதனை ஏற்று இருவரும் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் முட்களை அகற்றி பாறைகளை குடைந்து கல்லறைகளை உருவாக்கினார்கள். இருவரின் தலையையும் வெட்டிய வீரர்கள் அக்கல்லறையில் இருவரையும் புதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் யாருக்கும் இந்த இடம் தெரியாமலே போய்விட்டது. சில ஆண்டுகள் கழித்து பக்தி நிறைந்த லுசில்லா என்பவருக்கு இறை தொண்டர் வழியாக இவ்விடம் அறிவிக்கப்பட்டது. அவர் தன்னோடு இன்னும் ஒருவரை அழைத்து கொண்டு இறைவன் தனக்கு உணர்த்திய இடத்திற்கு சென்றார். கல்லறைகள் இருக்க கண்டார். கல்லறைகளுக்குள் இருந்த இந்த மனிதர்களுடைய உடல்களை புனிதர்களுடைய உடலாக இருக்கும் என்று அந்த பாகங்களை எடுத்து வந்து லவிகான் சாலையில் உள்ள குகை கல்லறையில் புனித திபியூசியஸ் கல்லறைக்கு அருகில் நல்லடக்கம் செய்தார்கள். இந்நிகழ்வு பற்றி தமது சிறு வயது முதலே அக்கொலையாளியின் வாயிலாகவே தான் கேட்டறிந்துள்ளதாக திருத்தந்தை புனித தாமசஸ் குறிப்பிட்டுள்ளார். இக்கல்லறையின் மீது ஆலயம் எழுப்பிய கான்ஸ்டன்டைன் மன்னர் தமது தாய் புனித ஹெலினாவை இங்குதான் அடக்கம் செய்துள்ளார்.